வைபவ விழாவிற்கு ஆரம்பமாக நாம் யாவரும் ஆண்டவரை நோக்கி இறைவேண்டல் செய்வோம், ஜெபிப்போம். எங்களை நேசித்து வழிநடத்துகிற அன்பின் தூய கடவுளே, எங்கள் தாயும் தந்தையுமானவரே, மனுக்குல வாழ்வுக்கு வித்திட்டவரே, மனிதன் கல்வியாயிருப்பது நல்லதல்ல என்று நினைத்து அவர்களை கணவனும் மனைவியாய் அமைத்து அவருடைய குடும்ப வாழ்வில் இணைத்தவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் அன்பு மகள் லின்சி சோனாவுக்காக ஆண்டவர் தெரிந்து கொண்ட மகன் ரோகின் பிரான்சிஸ் அவர்களுக்காக உமக்கு நன்றி படைக்கிறோம். ஆண்டவரே, இந்த திருமண ஒப்பந்த வைபவ ஆராதனைக்காய் நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். தோற்றம் ஒருபடி மற்றும் கர்த்தருடைய பிரசன்னம் இதை ஆட்கொண்டு வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய திருவுள்ள சித்தப்படி பிள்ளையுடைய வாழ்விலே எல்லா வளங்களையும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் அனுக்கிரகம் பாராட்டும்படியாய் ஆண்டவரே, இந்த நாளில் கூட கொண்டு வந்திருக்கிற இந்த உச்சிதமான பொருட்களுக்காக உமக்கு நன்றி படைக்கின்றோம். ஆண்டவரே, திரு பிரான்சிஸ் அருள் பிரகாசன், திருமதி கிறிஸ்டி அவருடைய குடும்பத்தின் சார்பாக ஆண்டவரே கொடுக்கப்படுகிற உச்சிதமான பொருட்களை கர்த்தர் ஆசீர்வதித்து அதன் வழியாக பிறருடைய வாழ்வில் எல்லா ஆசீர்வாதங்களும் பெருகு கர்த்தர் அனுகிரகம் பாராட்டும். இப்பொழுதும் இவர்களை பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் நிறைவான ஆசீர்வாதத்தினால கிருபையினாலே பிள்ளைகளை பெற்றுக்கொள்கிற குடும்பத்தாரை கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று இறைமைந்த இயேசு வழியாய் வேண்டி நிற்கிறோம். தூய கடவுளே, ஆமென். என்னின் பெற்றோர் முன்னதாக வருவோம், மகனின் பெற்றோர் முன்னதாக வரக்கூடிய வாழ்த்தி வரவேற்கின்றோம். இசையை இஸ்லாமாக்கு திருச்சபை சார்பாகவும் திரு கிறிஸ்டோபர், திருமதி கிரேஸ் விடியாருடைய குடும்பத்தின் சார்பாக வந்திருக்கிற மணவர்கள் வீட்டாரையும் உறவினர்களையும் திருச்சபையாரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கின்றோம். கர்த்தர் ஒருவரையும் ஆஸ்வதித்து வழிநடத்துவாராக. இந்த திருமண ஒப்பந்த வைபவ ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் அமர்ந்தவாறே பாடல் 114 இயேசுவையே துதி செய் என்ற பாடலை நாம் யாவரும் சேர்ந்து பாடலாம். இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய், இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய். मासनगाद परापर वस्तु, मासनगाद परापर वस्तु, नेस कुमारन मैया से किरस्ते सुवये तुझी से नी मन में सुवये तुझी से. அந்தரவாந்தரையோந்தருகந்தன், அந்தரவாந்தரையோந்தருகந்தன், சுந்தர மிகுந்த சவுந்தர நந்தன், சுந்தர மிகுந்த சவுந்தர நந்தன், இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய், இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய்.
எண்ணின காரியம் யாவும் முகிக்க எண்ணின காரியம் யாவும் முகிக்க மண்ணிலுமே நிலமாசுநாதா உமக்கென்றும் சோத்திரமே சுநாதா சோத்திரமே சுநாதா உமக்கென்றும் சோத்திரமே சுநாதா சோத்திரம் செய்கின்றோம் உம்மடியாத்தீரு நாமத்தினாதரத்தில் சோத்திரம் செய்கின்றோம் உம்மடியாத்தீரு நாமத்தினாதரத்தில் இன்றைய தினமதிலும் ஒருமித்துக் கொள்ள உன்னாமத்தினால் இன்றைய தினமதிலும் ஒருமித்துக் கொள்ள உன்னாமத்தினால் தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் சோத்திரம் சோத்திரமே தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் சோத்திரம் சோத்திரமே நின்றோதிரமாதினார் திறந்த ஜீவ புது வழியா நின்றோதிரமாதினார் திறந்த ஜீவ புது வழியா நின்னடியார்க்கு பிதாவின் சன்னதி சிறவுமே சன்னதம் நின்னடியார்க்கு பிதாவின் சன்னதி ஆயத்தமாகி வரும்படி செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேனார் நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த இயேசு ராஜரே எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான் என்னில் அடங்கா நன்மைகள் யாவையும் எனக்களிலும் நான் அன்புக்கு நன்றி செலுத்தலாமா உலகின் ஆழத்தில் கர்த்தர் செய்த நன்மையை நினைத்து நன்றி ஆண்டவரே நன்றி இருதயத்தின் ஆழத்திலிருந்து பிள்ளைகளுக்கு முன்பாக கரங்களை உயர்த்தி நன்றி ஆண்டவரே செய்த நன்மைகளுக்காய் நன்றி ஆண்டவரே அற்புதங்களை செய்ததற்காய் நன்றி ஆண்டவரே அடையாளங்களை செய்ததற்காய் நன்றி ஆண்டவரே நாங்கள் கூடி உடைய நாமத்தில் நிற்கிறோம் ஆண்டவரே எங்கள் மத்தியில் நீங்கள் இறங்குகிற கிருபைகளுக்காக ஆயிரம் தலைமையில் நடக்கிற இந்த கூடுமைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் உங்களை சோதரிக்கிறோம் ஆண்டவரே எங்கள் பிள்ளைகள் செலுத்தி இருக்கட்டும் ஆண்டவரே ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாயிருக்கிற இந்த தேவனுடைய ஆசீர்வாதம் இந்த பிள்ளைகள் தலைகள் மீது இறங்கட்டும் ஆண்டவரே நாங்கள் ஒருமனப்படுகிறோம் ஆண்டவரே இந்த இடத்திலே ஆண்டவரை இறங்கும்படி ஆண்டவரே இந்த பிள்ளைகளை மூடி மறைக்கும்படி ஆண்டவரே வஸ்திரத்தாளர்களை மூடி மறைத்துக் கொள்ளும்படி காலத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே அப்பா நீங்க எங்க மத்தியில உள்ளாவும் ஆண்டவரே இந்த இடத்துல உள்ளாவும் ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே நன்றி பலிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே தொடர்ந்து கூட ஒரு பாடலை நம்புகிற ஒருவரையும் அவர் ஒரு நாளும் வெட்கப்பட விட்டதே இல்லை. அல்லேலூயா. அந்த வசனத்தை அடிப்படையை வச்சு ஒரு பாட்டு ஒன்று சேர்ந்து பாடலாமா? என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம்,
என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கூடியிருக்கிறவங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமான நாளில் இந்த திருமண ஒப்பந்த வழிபாட்டிற்கு வருகை தந்திருக்கிற உங்கள் யாவரையும் மீண்டும் வரிசையாய் வாழ்த்தி வரவேற்கிறேன். வருகை தந்திருக்கிற திருவள்ளூர் மறை மாவட்டத்தின் ஏரியா இயக்குனர் திரு டாக்டர் சவுந்தரராஜன் ஐயா அவர்களையும் அம்மா அவர்களையும் குடும்பத்தின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறோம். வருகை தந்திருக்கிறேன் திரு எழில் ஐயா அவர்களையும் குடும்பத்தின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறோம். தந்திருக்கிற IELC போதகர் திரு டாக்டர் ராஜதுரை ஐயா அவர்களையும் குடும்பத்தின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறோம். திரு ஞானசேகரன் ஐயா அவர்களையும் குடும்பத்தின் சார்பாக திருச்சபையின் சார்பாக நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். தொடர்ந்து இந்த திருமண ஒப்பந்த ஆராதனைக்கு ஆதாரமாய் தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். அது ஆதியாகமத்தின் புத்தகம் 24ஆம் அத்தியாயம் திருவசனங்கள் 50 துவங்கி 60 முடிய நமக்கு இருக்கிற அருள்பணி எழில் ஐயா ஐயர்கள் வாசிக்கிறார். இந்த சிறப்பு நிகழ்ச்சிக்கென்று வாசிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட வேத பகுதி ஆதியாகமத்தினுடைய புத்தகம் 24ஆம் அதிகாரம் 50 தொடங்கி 60 முடிய வாசிக்க கேட்போம். அப்பொழுது லாபானும் பெத்துவேலும் பிரதித்திரமாக, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, உமக்கு நாங்கள் நலம் புலம் ஒன்றும் சொல்லக்கூடாது. இதோ ரெபெக்காள் உமக்கு முன்பாக இருக்கிறாள். கர்த்தர் சொன்னபடியே அவள் உமது எஜமானுடைய குமாரனுக்கு மனைவியாகும்படிக்கு அவளை அழைத்து கொண்டு போம் என்றார்கள். ஆபிரகாமின் ஊழியக்காரன் அவர்கள் வார்த்தைகளை கேட்டபோது தலை மட்டும் குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டான். பின்பு அந்த ஊழியக்காரன் வெள்ளி உடைமைகளையும் பொன் உடைமைகளையும் வஸ்திரங்களையும் எடுத்து ரெபெக்காளுக்கு கொடுத்ததும் அன்றி அவருடைய சகோதரனுக்கும் தாய்க்கும் சில உச்சிதங்களை கொடுத்தான். பின்பு அவனும் அவனோடு இருந்த மனிதரும் புசித்து குடித்து ராத்தங்கினார்கள். காலையில எழுந்திருந்து அவன் என் எஜமானிடத்துக்கு என்னை அனுப்பிவிடுங்கள் என்றான். அப்பொழுது அவள் சகோதரனும் அவள் தாயும் 10 நாளாகிலும் பெண் எங்களோடு இருக்கட்டும், பிற்பாடு போகலாம் என்றார்கள். அதற்கு அவன், கர்த்தர் என் பிரயாணத்தை வாய்க்க பண்ணியிருக்க நீங்கள் எனக்கு தடை செய்யாதீர்கள், நான் என் எஜமானிடத்திற்கு போக என்னை அனுப்பிவிட வேண்டும் என்றான். அப்பொழுது அவர்கள் பெண்ணை அழைத்து அவள் வாய்ப்பிறப்பை கேட்போம் என்று சொல்லி ரெபெக்காளை அழைத்து, நீ இந்த மனிதனோட கூட போகிறாயா என்று கேட்டார்கள். அவள் போகிறேன் என்றாள். அப்படியே அவர்கள் தங்கள் சகோதரியாகிய ரெபெக்காளையும் அவள் தாதியையும் ஆபிரகாமின் ஊழியக்காரரையும் அவன் மனிதரையும் அனுபவித்து ரெபெக்காளை வாழ்த்தி, எங்கள் சகோதரியே, நீ கோடாகோடியாய் பெருகுவாயாக, உன் சந்ததியார் தங்கள் பகைஞருடைய வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்களாக என்று ஆசீர்வதித்தார்கள் என்பதே. ஒப்பந்த ஆராதனையின் அடையாளமாக கொண்டுவரப்பட்டிருக்கிற இந்த மணமாலைகளையும் மோதிரங்களையும் விதிக்கும்படியாக நமத்திலே வருகை தந்திருக்கிற அருள்பணி ஞானசேகரன் அவர்களை வாய்ப்பை கொண்டிருக்கிறேன். ஜெபித்து கொடுக்கிறார். ஜெபிப்போம். எங்களை அன்பாக நேசித்து வந்திருக்கிறோம். இந்த உடன்படிக்கை ஒப்பந்தத்தின் அடையாளமாக இப்பொழுது கொண்டு வந்திருக்கிற இந்த சீர்வரிசைகள், குறிப்பாக மலர் மாலை, இந்த மோதிரத்தை ரோஹின் கொடுக்கும்போது அதை இதோடைய சமூகத்திலே பெற்றுக் கொண்டிருக்கிற அருமை மகள் லின்சிக்காக இந்த நேரத்தில் நம்ம ஜெபிக்கின்றோம். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று இன்றைக்கு நாங்கள் வாசி கேட்ட வசனத்தின் அடிப்படையில ஆயர் பெருமக்களாக, குறிப்பாக என்னுடைய ஏரியா சேர்மன் திரு சவுந்தரராஜன் அவர்கள் வழியாக இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிற வேளையில
கர்த்தருடைய பெரிதான கிருபையும் இரக்கத்தையும் பாராட்டி 2 குடும்பத்தின் உறவுகள், நட்புகள், அன்பிலே வளரக்கூடிய எல்லா தன்மைகளையும் என் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழங்கி தந்திட விடமாக ஜெபிக்கின்றோம். இவர்கள் கொடுக்கிற வாக்குறுதிகள், கேட்கிற சத்திய வசனத்திற்கு அடிப்படையாக இந்த மோதிரைகளையும் இந்த மாலைகளையும் மாற்றிக்கொள்ளும் போது இவர்கள் திருமணம் மட்டுமாக இவர்கள் தங்களுடைய வார்த்தையிலும் பரிசுத்தத்திலும் நல்ல நடத்தையிலும் பாதுகாத்து பரிசுத்தமாய் தொடர்ந்து திருமண நாளுக்கு என்று காத்திருக்க ஆண்டவர் கிருபை பாராட்ட வேண்டுமாக இயேசுவின் வழியை வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். कैमरा पर कैमरा மோதிரம் போட்டு நல்லா மோதிரம் தெரியுற மாதிரி கை கொடுங்க. அப்படியே கேமரா பாருங்க. அப்படியே 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 மோதிரம் பாருங்க. மோதிரம் பாருங்க. ஓகே. போட்டுருங்க சிஸ்டர். ஓகே, அப்படியே மோதிரம் தெரியுமா கை கொடுங்க. ரைட். ஓகே, அப்படியே கேமரா பாருங்க. அப்படியே 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 2 பேரும் மோதிரம் பாருங்க. கேமரா ஓகே. கிஜோனவர்கள் அப்படிக்காக கொண்டு வந்திருக்கிற கண்டிப்பாக சென்ட்ரா சரி ஓகே. அப்படியே ஒரு பிரேஸ் தெரியுது மாதிரி இல்லை தெரியுது. ரைட். அப்படியே இருங்க அப்படியே இருங்க. ஓகே. நான் கூட பிள்ளைகளை வாழ்த்தியும் நம்முடைய இறைவாக்குகளை பிள்ளைகளுக்கும் நமக்கும் அறிமுகப்படியாக நமத்திலே உதவி தந்திருக்கிற IELCயின் போதகர் அதுபடி டாக்டர் ராஜேந்திரை ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஐயா அவர்களை கருத்துவார் கொண்டு வருவார். பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் குமாரனாகிய இயேசுவிடமிருந்தும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்கு நேசிக்கப்பட்ட இந்த மேடையில் அமர்ந்திருக்கின்ற ஆயர் பெருமக்களே, அருமையான மணமக்களாகிய ரோகின் லெஸ்லி அவர்களே, இந்த அருமை பிள்ளைகளை இன்றைக்கு இந்த அலங்காரமாக மங்களகரமாக காண்கின்ற இரு குடும்பத்தின் பெற்றோர்களே, இந்த அழகு பிள்ளைகளை இன்றைக்கு வாழ்த்த வந்திருக்கின்ற இரு குடும்பத்தின் பெற்றோர்களே, உறவினர்களே, பந்துக்களே, திருச்சபை மக்களே, சகோதர சகோதரிகளே, உடன் ஊழியர்களே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே முதலாவது நான் வாழ்த்துகிறேன். இரண்டாவதாக கடவுளுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, நான் வாசி கேட்ட இந்த வேத பகுதியிலே ஒரு அழகான வல்லமையான ஒரு சத்தியம் உண்டு. ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்திலே, இந்த காரியம் கர்த்தரால் உண்டானது அல்லது வந்தது. இந்த காரியம் கர்த்தரால் உண்டானது அல்லது வந்தது. யார் சொன்னது? ஆண்டவரா? மனுஷனா? யார் சொன்னது? திருமண வீட்டார், பெண் வீட்டார். இந்த வார்த்தையை சொன்னது பெண் வீட்டார். லாபான், பெத்துவேல், இவங்க தான் சொன்னது வார்த்தை. ஏன்னா நிச்சயதார்த்தம் நிகழ்வு தான் இந்த வார்த்தையை நாம் பயன்படுத்துவோம். முதலாக நாங்கள் பிரசங்கிப்போம்.
ஏனென்று கேட்டால் நிச்சயதார்த்தம் என்பதும் திருமணம் என்பதும் கடவுளால் ஏற்படுத்தப்படுகின்ற ஒன்று. முதலாவது காரியம், மணமகளும் நம்ப வேண்டிய காரியம் என்னென்றால், உங்களுடைய வாழ்க்கையை, உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை, உங்களுடைய இல்லற வாழ்க்கையை இந்த திருமணத்தின் வழியாக ஏற்படுத்துவது யார் என்றால் பெற்றோர்கள் மூலமாக கடவுள். அதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். வேதாகமத்தில் சொல்லுங்க, அதை எப்படி நாம் நம்புவது என்று கேட்டால், மனிதன் தனியாக இருக்கிறது நல்லதல்ல என்று சொல்லி ஆண்டவர் ஏற்ற துணையை ஆணும் பெண்ணும் படைத்தார், ஆதாமேவாள். ஆகவே திருமணம் என்பது இன்று நாளை அல்லது இதற்கு முந்தி இங்கே நாம் திருமணம் செய்து கொண்டிருக்கிற மக்களாக இருக்கிறோம், இன்னும் திருமணம் ஆக போற பிள்ளைகளாக இருக்கிறோம், எந்த காலத்திலும் இதே ஒரே வசனம் தான், மனிதன் தனியாக இருக்கக்கூடாது என்பது இறைவனுடைய திட்டம், சித்தம். ஆகவே அவர் மனிதனுக்கு, ஆணுக்கு ஒரு பெண்ணை ஏற்படுத்துகிறார். அதற்கு கடவுள் பயன்படுத்துகிறது என்னவென்று கேட்டால், இரு குடும்பத்தின் பெற்றோர்களை, இரு குடும்பத்தின் திருச்சபை ஆயர் பெருமக்களை, இரு குடும்பத்தின் பெரியோர்களை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். இதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஆக கடவுள் இந்த திருமணத்தை, இந்த ரிச்சாவில் ஏற்படுத்துகிறபடினாலே இரண்டாவது விஷயம் நான் சொல்வது, இது பரிசுத்தமானது, இது தூய்மையானது. திருமண வாழ்க்கை என்பது கடவுள் ஏற்படுத்துகிறபடினாலே இது என்றைக்கும் பரிசுத்தமானது என்பதை நீங்கள் இரண்டாவதாக நம்ப வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. ஆக திருமணத்தை இறைவனுடைய தயவினாலே இன்றைக்கு ஆண்டவர் இந்த பரிசுத்த நிலைமையை உங்களுக்கு தந்திருக்கு. ஆகவேதான் நம்முடைய வெட்டிங் கார்டை சொல்லுவாங்க, தமிழ்ல போடுவாங்க, பரிசுத்த மெய் விவாக அழைப்புதல் என்று சொல்லுவோம். ஆக திருமணம் என்பது இன்று முதல் உங்களுடைய வாழ்க்கையில பரிசுத்தமான நிலைமைக்கு ஆண்டவர்களை அழைத்து செல்கிறார். ஆக கடவுள் ஏற்படுத்துகிறபடினாலே பரிசுத்தமான காரியமா இருக்கிறதாலே இந்த ரெண்டு பேரும் நீங்கள் கடைசி காலம் வரைக்கும் இதை பாதுகாக்க வேண்டும். இந்த பரிசுத்தமான இல்வாழ்க்கையை உங்களுடைய வாழ்க்கையில இன்பத்திலோ துன்பத்திலோ சோதனையிலோ வியாதியிலோ உபத்திரவங்களிலோ நீங்கள் இதை பாதுகாக்கப்பட வேண்டும். இதற்கு நீங்கள் கொடுக்க போற வாக்குறுதிகள், நீங்கள் எல்லாருக்கும் முன்பாக சாட்சிகளாய் அனுப்பப்பட்ட போதனைகள், இந்த மரமாலைகள், நாங்கள் எல்லாரும் உங்களுக்கு சாட்சிகள். ஆகவே நீங்கள் இதை பாதுகாக்கப்பட வேண்டும். எப்படி பாதுகாப்பது என்று கேட்டால் சிம்பிள் தான். ஜபத்தினாலும் திருவசனத்தினாலும் நீங்கள் கொடுக்கிற வாக்குறுதியும் இந்த சாட்சிகளையும் உங்களால் பாதுகாக்க முடியும். கடவுள் உங்களுக்கு உதவியா இருப்பார். இயேசு ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிப்பார். ஆக அந்த இயேசு ஆண்டவரை உங்களுடைய கரத்திலே பிடித்து இந்த எல்லா வாழ்க்கையை திருமணத்தில் தொடங்குற பொழுது உங்களுடைய வாழ்க்கையில குறைவு நிறைவேறினாலும், எப்படி காணாமல் திருமணத்திலே குறைவை நிறைவாக்கினாரோ அதுபோல உங்களுடைய வாழ்க்கையில் குறைவை நிறைவாக்கி உங்களுடைய வாழ்க்கை எப்பொழுதும் சிறப்பு பெற்ற வாழ்க்கையாக இருக்கும். நல்ல கிறிஸ்துவ புருஷனாக, கிறிஸ்துவ மனைவியாக, சமுதாயத்திலும் குடும்பத்திலும் நீங்கள் மிக சிறப்பு பெற்றவர்களாக இருப்பீர்கள் என்பதை இந்த வேளையிலே நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். ஆகவே திருமணம் என்பது கடவுள் ஏற்படுத்தி தந்தது, அது பரிசுத்தமானது. இதை நீங்கள் பாதுகாக்க வேண்டும். ஜபத்தின் வழியாக, திருவாசல் வழியாக தேவன் தாம் இந்த வார்த்தைகளை உங்களுக்கு ஆசிரியத்து கொடுப்பார்கள். ஆமே. எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் ஒரு இருதய சிந்தனை கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக் கொள்வதாக. ஆமே. நாளை கர்த்தருடைய வார்த்தையை நம்ம சில கொண்டு வந்து அவர்களை நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். பிள்ளைகளுடைய வாழ்வு பரிசுத்தமானதாகவும் கர்த்தருக்கு உகந்ததாகவும் அமைய வேண்டும் என்று வாழ்த்திய இந்த வாழ்த்துதற்கு என்று நினைத்திருக்க நான் அனைவருக்கும் ஜப நிலையில் இருக்கும். நம்ம நிலையில் இருக்கக்கூடிய திருவள்ளூர் மாவட்டத்தின் ஏரியா இயக்குனர் ஐயா அவர்கள் பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபித்து ஆசீர்வதிக்கும்படி நம்ம கேட்கிறோம். கடவுளுக்கு உண்மை உண்டாவதாக யாவரும் தலையை தாழ்த்தி ஆண்டவர் வந்து நாம் தெரிவித்தோம். எல்லாம் நம்முடைய வலது கருத்தை இந்த இல்லற வாழ்க்கையில் இணைய போகிற பிள்ளைகளுக்காக நித்திய விவாதத்துக்கென்று நான் நியமித்துக் கொண்டேன். உண்மையாக உன்னை நான் நியமித்துள்ளது. இதனால பிரான்சிஸும் மகள் டென்சியும் இல்லற வாழ்க்கைக்கு ஆதாரமாக இந்த நாளில் இந்த நித்திய ஆராதனையில் கலந்து கொண்டு கர்த்தரை ஆசீர்வதிக்கிறார். நாமும் மனதார பிள்ளைகளை ஆசீர்வதிக்கப்படுகிறது. எல்லாம் நம்ம வலது கை இந்த பிள்ளைகளுக்கு நேராக நீக்கும். பரிசுத்த தேவனே, இந்த பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிக்கிறார். இவருடைய திருமண வாழ்க்கைக்கு வந்து ஆயத்தப்படுவதற்கு கர்த்தருக்கு பயத்தில் போதித்து பரிசுத்தாவியானவர் இது நடைபெறத்தக்கதாக பரிசுத்தாவினுடைய ஆலோசனை இந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் அருளும்படியாக ரெண்டு குடும்பத்திற்கு வேண்டியதான சகல கிருபைகளை கர்த்தர் கொடுக்கும்படியாக கடவுள் நியமிக்கிற நாளிலே இந்த திருமணம் நேர்த்தியாக நடைபெறுவதற்கு சகல கிருபைகளும் தேவன் அருளும்படியாக எல்லாரும் உறவனப்பட்டு பிள்ளைகளுக்கு நேரம் வலது கை நீங்க மனதான பிள்ளைகளை வாழ்த்தி ஆண்டவனோடு சொல்லிக்கும். இருந்தவரும் இருக்கிறவரும் இனி வரப்போவருமாக இருக்கிறதாங்க பரவ தாவே நன்றியோட இதயத்தோடும் நான் துதிக்கிறோம் சாமி. இந்த நாளை உங்களுக்கு முன்பாக இந்த பிள்ளைகள் கொடுத்த வாக்குறுதிகளுக்காக தோற்றுகிறோம். யாருடைய பருவத்தில் ஏறுவான், உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதால் சத்தியத்தை பேச வந்தானே
தனக்கு ஆணையிட்டதில் நஷ்டம் வந்தாலும் தவறாது இருக்கிறான் அந்த வார்த்தையின்படி இந்த நாளில் அருமையான மணமகளும் ஒருவருக்கொருவர் தங்கள் அன்பை ஆண்டவரே இந்த நாளில் திருமணத்துக்கு ஆதாரமாக ஆட்டுக்குட்டியோட கல்யாணத்துக்கு ஆதாரமாக இவர் ஆண்டவரே மோதிரத்தினாலும் உடைகளினாலும் அலங்கரிப்பினாலும் அன்பினாலும் இவர்கள் இணைக்கப்படுகிற உன்னதமான கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தருக்கு பயந்து கர்த்தர் வேதத்தை வாசித்து அதை தியானித்து ஆவியானவர் சொல்லுகிற நடத்தின்படி ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள கர்த்தர் இவர்களுக்கு நீர் அனுக்கிரகம் பாராட்ட வேண்டும். நாங்கள் செபிக்கிறோம். வந்திருக்கிற உறவுகளாக ஆய பெருமக்களாக நாங்கள் மனதார பிள்ளைகளை ஆழ்த்து ஆசீர்வதிக்கிறோம். சாமி ஆண்டவரே உடைய கிருபை இந்த பிள்ளைகளோடு இருப்பதாக, இவருடைய பெற்றோரோடு இருப்பதாக, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது நாங்கள் நலம்பலம் வந்து சொல்லக்கூடாத அந்த வார்த்தையின்படி நீர் இல்லை ஆண்டவரை நேர் வழியாக நடத்தியிருக்கிறீர். அன்று ஆண்டவரே ஈசாக்கு இளையசர் நேர் வழியாக நடத்தியது போல ஆண்டவரே இந்த பிள்ளைகள் நேர் வழியாக நடத்தி இம்மட்டும் நேர்த்தியாக இந்த நிச்சயதார்த்தங்களை நடத்தி கொடுத்த உன்னதமான கருவிக்காக நன்றி செலுத்துகிறோம். ரெண்டு பிள்ளையோட பெற்றோரை உறவுகளை நீங்கள் ஆசீர்வதிக்கிறார்கள். வந்திருக்கிற உறவுகளை ஆசீர்வதிங்க சாமி. உடைய நாமத்துக்கு மகிமையா இந்த பிள்ளைகள் தொடர்ந்து திருமணத்துக்கு ஆயத்தப்பட்டு அந்த நாளுக்கு மகிழ்ச்சியாய் தன் வாழ்க்கை தொடர்வதற்கு கர்த்தர் சகல கிருபையும் அருளும் ஆசைகளுக்கு அழக வேண்டும் என்று இறைவன் இயேசு மூலம் வேண்டுகிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தான அருளின் தேவ சமாதானமும் இன்றும் எப்பொழுதும் சதா காலமும் இல்லற வாழ்க்கைக்கு அந்த இந்த நாளை செய்து கொண்டிருக்கிற அருமையான மன்னவன் மனவர்களோடு வந்திருக்கிற உறவுகள் திருச்சுவாக்கள் யாவரும் பரிசுத்தவான்களோடும் வருகை மட்டும் இருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென். நாளை கூட பிரியமானவர்களே, இந்த சிறப்பு வழிபாடு நிகழ்வுக்காக வருகை தந்த யாரும் மீண்டும் ஒரு செய்யாய் யாருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த நேரத்தில் பாலகிருஷ்ணன் அவர்கள் குடும்பத்தின் சார்பாக நன்றிகளை ஏற்படுவார்கள். கோவில் பென்சி ஆகியோரின் திருமண நிச்சய திருவிழாவுக்கு வந்திருக்கின்ற ஆயமார்கள் மற்றும் உறவின் முறைகள் நண்பர்கள் எல்லோருக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக என்னுடைய அண்ணன் உடல்நிலை சரியில்லாததால் ஆனந்தராஜ் அண்ணன் அவர்களுடைய துணைவி பிபி சௌந்தரி அவர்கள் இங்கே வர முடியாத சூழ்நிலை. எனவே எங்கள் குடும்பத்தின் சார்பாக இங்கே குடியிருக்கின்ற அனைத்து பேருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். இந்த திருமண நிச்சய விழாவுக்கு வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் இங்கே மதிய உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதை எல்லோரும் முன்பு செல்லும்படி கேட்டுக்கொள்கிறேன்.
சோபால உட்காரு. உட்காரு.